Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.4. In an inter-school athletic meet with a total of 24 individual prizes securing a total of 56 points, a first place secures 5 points, a second place secures 3 points, and a third place secures 1 point. Having as many third place finishers as first and second place finishers, find how many athletes finished in each place. So என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு இன்டர் ஸ்கூல் அத்லெட்டிக் மீட்டில் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்குதான். அப்போ அது வந்து 3 ரேங்க் வச்சு அந்த 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸையும் கொடுப்பாங்க. அதில் எப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 56 கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 56. அந்த ஸ்கோரில் அவங்க 3 சேர்ந்து அடித்த பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு 3 ரேங்கில் வந்தவங்க அடித்த பாயிண்ட்டு டோட்டலாக 56 டோட்டலாக. அப்போது இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட் பிளேஸ் அடித்தவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பிளேஸ் அடித்தவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. தேர்ட் பிளேஸ்க்கு வந்து 1 பாயிண்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மெனி தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ், தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸை கம்பேர் பண்ணும்போது பண்ணணும்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ஆட் பண்ணால் அது அவ்வளோ தேர்ட் பிளேஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹவு மெனி அத்லெட்டிக்ஸ் ஃபினிஷ்ட் இன் ஈச் பிளேஸ், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ அத்லெட்டிக்ஸ் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மொத்தம் 3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் பாயிண்ட் ஒரு ஈக்குவேஷன், தேர்ட் பாயிண்ட் ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் கொடுக்குறது. ஸோ டோட்டலாக 3 ரேங்கிங் உண்டு. அப்போ அவங்க அந்த 3 ரேங்கிங் தட்ட ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ட் தேர்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸ் BX, Y, Z ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஃபஸ்ட்டுக்குள்ளது எக்ஸும், செகண்டுக்குள்ளது ஒய்யும், தேர்டுக்குள்ளது ஜெட்டும் சொல்லி வச்சுருப்போம். இதில் டோட்டல் ஈவெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 24 டோட்டல் ஈவெண்ட்ஸ், அதாவது டோட்டல் ப்ரைஸஸ் தான் டோட்டல் ஈவெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ 24 டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 56 கொடுத்துருக்காங்க. 56. அடுத்தது இதை வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பயன் பண்ணுறோம். இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிங்கன்னா டோட்டல் ஈவெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ எக்ஸு 3த்துக்கும் சேர்த்து தான் அந்த 24 ப்ரைஸஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 24 ப்ரைஸஸுமே கொடுக்குறாங்க. அப்போது 3 இடத்துல வரவங்களுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு வேல்யூ எக்ஸாக்டாக தெரியாது. அதனால் நம்ம எக்ஸ் ஒய் செட்டு போட்டு அது மட்டும் ஆட் பண்ணால் தான் 24 சொல்லி கொடுத்துருக்கனால நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் Z = 24 ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் 1. இப்போ அடுத்த ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள். டோட்டலாக 56 பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து பாயிண்ட்ஸ் வச்சு எழுதணும். ஸோ 56 பாயிண்ட்ஸ் என்பது டோட்டல். 5 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் என்னது 1BXன்னு சொல்லிட்டு அப்போது 5Xன்னு போட வேண்டியதான். ப்ளஸ்ஸு ஏன்னா டோட்டல் தானே ஆட் தான் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ஆட் தான் பண்ணணும். ஸோ செகண்ட் பிளேஸ்க்கு வந்து 3 பாயிண்ட்ஸ். ஸோ செகண்ட் பிளேஸ் நம்மளுக்கு ஒய்ன்னு இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸ் 3Y ஆயிரும். ப்ளஸ் தேர்ட் பிளேஸ்க்கு வந்து 1 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 பாயிண்ட்னா ஒரே ஒரு பாயிண்ட். அப்போது இது வந்து செட்டு மட்டும் தான் வரும், செட்டு. இப்போ அடுத்தது இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்காங்க. மூணாவது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஹேவிங் as many third place finishers as first and second place finishers. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸோடைய வேல்யூவை ஆட் பண்ணும்போது தேர்ட் பிளேஸஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறது தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேவிங் as many place இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ X + Y = Zன்னு போட வேண்டியதான். திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே எவ்வளோ வேல்யூன்னு உள்ள கொடுக்கல X + Y வந்து Zன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது 2 கிடையாது, Z. இப்போ நீங்கள் இந்த தேர்டை தூக்கி ஃபஸ்ட்டில் போடலாம். அப்படியே ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி போயிடலாம். ஸோ தேர்டு இன் 1. ஸோ 1ல் நீங்கள் X + Y, அந்த X + Y நீங்கள் ஒரு ப்ராக்கெட் போட்டு தனியாக வச்சுக்கிட்டு நல்லா தெரியும். அது 24. ஸோ இது இங்கே ஆகுது. தேர்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு இது தான். திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ X + Yக்கு பதிலாக நீங்கள் இந்த X + Yன்னு பதிலாக நீங்கள் வந்து Z போட்டிங்கன்னா Z + Z = 24 ஆயிரும். ஸோ 2Z = 24. ஸோ Z = 24/2. Z என்னவாயிரும் 12 ஆயிரும். அப்போது தேர்ட் பிளேஸுக்கு வந்து 12 இருக்குது. தேர்ட் பிளேஸோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு 12 இருக்குது. 12 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் வந்து கொடுக்கப்படுது. அவங்களுக்கு வந்து அந்த அத்லெட்டிக்ஸ் எவ்வளோ என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 24 அத்லெட்டிக்ஸ் வந்து 12 அத்லெட்டிக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா I'm going to substitute Z in இதில்னா இந்த ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டியூட் ஸோ இந்த இசட்டை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே இசட் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ வந்து அது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இசட் இன் தேர்டு
x is equal to 12 in தேர்ட் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு x plus y is equal to 12 மாறிடும். திஸ் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் மறுபடியும் எடுக்கணும். ஸோ 2 and 3 எடுத்துக்கலாம். 2 and 3. ஸோ 2 and 3 பார்க்க தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன்னா இது அப்படியே இருக்கட்டு. இப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 5x + 3y + 8 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 56 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5x + 3y + 8 வேலை 12 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அங்கே 56 இருக்கும். ஸோ அந்த 12 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிட்டீங்கன்னா 5x + 3y is equal to 56 - 12 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 44 வருது. ஸோ 44 இது நீங்கள் 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் நான் இது இந்த மாதிரி சால்வ் பண்ணுறேன். ஸோ 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 5th வந்து 4th மூலமாட்டு செப்பரேட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது 4th 3rd மல்டிப்ளை பண்ணிட்டு தான் செப்பரேட் பண்ணேன். ஸோ 4th 3rd மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3rd மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x + 3y is equal to 36 ஆயிரும். ஸோ தென் 5லேருந்து 4 மைனஸ் பண்ணணும். ஸோ 5 ஃபஸ்ட் எடுக்கிங்க. 5x + 3y is equal to 44. தென் இது வந்து 3x + 3y is equal to 36. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸ் தான். அப்போ தான் இது 3y கேன்சல் ஆகும். தென் வந்து எங்கே வரும்னா 2x is equal to this 14. this is 3. ஸோ 8 2x is equal to 8ன்னு வரும். அப்போ x உங்களுக்கு என்ன வரும்னா 8/2 is equal to x is equal to 4 ஆயிரும். இது வந்து உங்களுக்கு 2x இருக்கும். ஸோ 2x is equal to 8. அதை தான் இங்கே போட்டு x is equal to 4 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நமக்கு z வேல்யூ தெரியும், h வேல்யூ தெரியும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்னது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x + y + z is equal to 24ன்றது நம்மளுக்கு சப்ஸ்டியூட் x is equal to 4, y is equal to z is equal to 12 in this equation. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 + y + 12 is equal to 24. That is 16 + y is equal to 24. So 16 ரைட் ஹேண்ட் சைடு பண்ணிங்கன்னா 24 - 16 ஆயிரும். So y is 8. ஸோ y 8 அவ்வளோதான். நம்ம அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்தவங்க வந்து 4 அத்லெட்டிக்ஸ் வந்தாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்தவங்க வந்து 8 அத்லெட்டிக்ஸ் வந்தாங்க. அத்லெட்ஸ் அண்ட் தேர்டு பிளேஸில் வந்தவங்க வந்து 12 அத்லெட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் நல்லா சாட்டிஸ்ஃபையாக தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா சாட்டிஸ்ஃபையாக தான் பாருங்கள். ஸோ இங்கே அதில் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்டோடைய நம்பர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் கிடச்சிருக்குது. ஸோ அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.